ஹாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சமையல் தான். நான் இன்றைக்கி என்ன சமையல் என்ன குழம்பு செஞ்சேன்ட்டு ஒரு வீடியோவாக பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன சமையல்னா, காலையில் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டேன். ஒயிட் ரைஸ் செஞ்சு நான் வெண்டைக்காய் தான் செஞ்சேங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் தெரியுங்களா, வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வச்சுட்டேன். வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு காலையிலே செஞ்சுட்டேங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் சமையல் வேலை முடிச்சிட்டேன். வெண்டைக்காய் தான் வச்சுட்டேன் இன்றைக்கி. அப்புறம் வந்து 8 மணிக்கெல்லாம் ஒரு வேலைக்கு கிளம்பணும். சரி செஞ்சு அவருக்கு பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு அவரை அனுப்பிட்டோம். பசங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க. லீவ் விட்டதால பாப்பா வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு, அதாவது பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போது அவரும் வேலைக்கு போயிட்டார், பாப்பாவும் ஊருக்கு போயிருக்கு. நான் மட்டும்தான். என்ன பண்ணுறது, ரொம்ப போர் அடிக்குது. சமையல் வேலை முடிஞ்சிச்சு. சரி, ரொம்ப வேலையெல்லாம் முடிஞ்சதுமே கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்கா. சரி, லைட்டாக கொஞ்சோண்டு டீ வச்சு குடிச்சிடலான்ட்டு டீ வைக்க தான் வந்திருக்கேன். இப்போ புகை வருது ஆயிடுச்சு. பால் பொங்கிச்சா, அந்த ஆடை இருக்கும் இல்லையா, அது ஸ்டவ் மேலே வைக்கும்போது புகையாக வருது. கருகுன ஸ்மெல் வேறு வருது. சரிங்க, டீ வச்சு குடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா துணி வேறு துவைக்கணும். மிஷின் வந்து ஒரு வாரமாக ரிப்பேரில் இருக்குது. நான் எல்லாருக்கும் கால் பண்ணுறேன். இந்த சம்மர் டைம்ன்றதால எல்லாருமே ஏசி ரிப்பேர் பண்ணணும்ன்ட்டு அங்கே போயிருக்காங்க. நான் கால் பண்ணும்போதெல்லாம் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்றாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி அது வந்து பண்ணுறாங்களான்ட்டு. நம்மளுக்கு மிஷினில் பழகிட்டோமா, கையில் கொஞ்சம் வாஷ் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அப்படி பழகிட்டோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. வாங்க டீ வச்சுட்டு குடிச்சிட்டே பார்க்கலாம். அது என்னமாங்க, சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த டீ குடித்தாதான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. இந்த டீ குடிச்சிட்டோம்னா மற்றபடி வேலைலாம் கடன்னு ஆகிடுது நம்மளுக்கு. டீ வச்சு டீ குடிச்சிட்டு காலையில் நம்ம சமையல் செய்யும் போதே நான் பாத்திரத்தில் அப்படி சமைக்கும்போது சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, சமையல் செய்யும்போது எல்லாத்தையும் சிங்கில் போட்டு வச்சுடுவாங்க. அதுவே ரொம்ப நிறைய சேர்ந்து அது ஒரு வேலையாக தெரியும் நம்மளுக்கு. நான் எப்படி பண்ணுவேன்னா, சமையல் செய்யும்போது 1 2 அந்த டம்ளர் சின்ன சின்ன பிளேட்டுங்க அதெல்லாம் அப்பவே செய்யும்போது அதை கழுவி வச்சிடுவேன். கழுவி வைக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, பாத்திரம் வந்து சிங்கில் வந்து கொஞ்சமாக தான் தெரியும். அது வந்து நம்ம அதுக்கன்ட்டு இப்போ கழுவும் போது நிறைய தெரியாது, கொஞ்சமாக இருக்கும். அந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். பாத்திரமும் கழுவி ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு இருக்குது. அது வந்து ஈவினிங் கழுவிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிடலாம். நம்ம டீ வச்சு குடிச்சிட்டு துணி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பார்க்கலாம். எனக்கு மத்தியானம் வரேன்னு சொல்லியிருக்காங்க மிஷின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை மத்தியானம் வந்து மிஷின் ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஈவினிங் வந்து மிஷின் போட்டலாம், துணி தைச்சலாம். நேற்று பார்த்தோன்னா நான் கொஞ்சமாக துணி எடுத்து கையிலவே தைச்சி போட்டுட்டேன். அப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்கள்லாம் ஊருக்கு போயிருக்காங்களாம், வீட்டிலவே இருக்காங்கன்றது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பசங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தனியாக இருக்கணும்னா ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா. போர் அடிக்கும். பசங்க இருக்கும்போது அவங்க கூட கத்தியே நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும். ஆனால் பசங்க இல்லாத போது தான் அதோட நம்மளுக்கு அது இதுவே தெரியுது நம்மளுக்கு இல்லையா. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு சொல்லுங்கள். பால் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு டீ வைக்கலாமா. டீ வச்சு குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், நல்லா கொஞ்சமாக போதுங்க. ஏதோ அந்த டீ குடித்தா கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதை கொஞ்சமாக வச்சுட்டேன். அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்க, அக்கா டீ காஃபியெல்லாம் அதிகமாக குடிக்காதீங்கன்ட்டு. இல்லைங்க, நான் டீ காஃபியெல்லாம் அதிகமாகலாம் குடிக்க மாட்டேன். காலையில் கொஞ்சோண்டு, அந்த காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா, வேலை செய்யும்போது அந்த கொஞ்சோண்டு எடுத்துக்குவேன். அப்புறம் வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த டைமில் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இதோட ஈவினிங் 5 இல்லை 5:30 தான் நான் குடிப்பேன், அவ்வளோதாங்க. அது கூட அதிகமாக எடுக்க மாட்டேன், கொஞ்சமாக தான் எடுப்பேன். நான் கொஞ்சம் குடித்தாவே போதும்.
அந்த சூடாக வெயிலுக்கு என்னதான் வெயில், ஆனால் வந்து வெயில் வந்து செம்ம இருக்குதுங்க, செம்ம வெளியிலவே போக முடியல, அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. என்னதான் வெயில் அடித்தா கூட அந்த சூடாக கொஞ்சோண்டு நம்ம காஃபி குடிக்கும்போது நல்லா தான் இருக்குது. அதுக்கன்ட்டு அதிகமாக டீ காஃபியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏதோ பழகினவங்களுக்கு சொல்கிறேன் நான், ஏதோ கொஞ்சம் எடுத்தால் போதுங்க இல்லையா. இதோ டீ வச்சிட்டேன், நான் கொஞ்சமாக தாங்க வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டீ குடிக்கலாம் வாங்க, எல்லாரும் என் கூட சேர்ந்து எல்லாமே டீ குடிக்கலாம் வாங்க. அப்புறமா வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா, பாய். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவுக்கு எல்லாருமே சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம. ஓகே, பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரணும்.